ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட்டு வேறு ஊருக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 மந்த் ஆகுதோ 2 மந்த் ஆகுதோ அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட்டு எல்லா ஊருக்கும் போகணுன்னு சொல்லி ஆசை. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஊருக்காக சென்னைக்கு போக போகிறேன். ஸோ சென்னையில் ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் என்னை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ பேக் டு வாட்ச். வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நம்ம பைக்லேயே கிளம்பியாச்சு. ஸோ இந்த பைக்கு தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிலோமீட்டரு கடந்து வந்திருக்கேன். காரைப்பட்டு தாண்டி டோல்கேட்லாம் தாண்டி திருப்பத்தூர் பைபாஸில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்குறீங்களா மக்களே? இங்கேருந்து சென்னைக்கு 237 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம லொக்கேஷன், அதாவது வந்து பிஜி எடுத்துருக்கேன். ஸோ அங்கே போகணும். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணலாம். திருப்பத்தூருக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. வாணியம்பாடிக்கு 35 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம அந்த வழியாக தான் போகணும். ஸோ கிளம்பலாங்களா? போகிற வழியில் நண்பர் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு இருந்தார். அவருக்கும் ஒரு ஹெல்ப்பை பண்ணி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வாணியம்பாடியில் இருக்கோம். ஸோ இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. நாம் இங்கே எதுவும் சாப்பிட போகிறதில்ல. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணி சென்னைக்கு தான் போக போகிறோம். ஸோ பைபாஸ் வந்துட்டேங்க. பைபாஸ் வந்துட்டேன். ஸோ இனிமேலுக்கு அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சரியான வெயில். என்ன பண்ணுறது, 6 மணிக்குள்ளே போகணும் ரூமுக்கு. அதுதான் ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ பேக் டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அப்படியே கிளம்பலாம்.